உங்களால் மணலை உருவாக்க முடியுமா? உங்களால் மலைகளை திருப்பி உருவாக்க முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்தது யார்? நிலத்தின் வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தவன் யார்? உங்கள் ஜபத்தால், உங்கள் தொழுகையால், உங்கள் வழிபாட்டால் ஒருபிடி மண்ணை உருவாக்க முடியுமா? அறிவார்ந்த மக்களே, உங்களால் ஒரு அங்குலம் மலையை வெட்டி எம் சாண்ட், கல்குவாரி, மலை மணல் என்று வித்துவிட்ட மலைகளை, பூமி தாயின் மலை மார்பை அறுத்து நீங்கள் வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அரையங்கிறம் மலையை உங்கள் அதிகாரத்தால் உருவாக்கிவிட முடியுமா? உங்கள் சட்டங்களால், திட்டங்களால் அந்த மலையை உருவாக்க முடியுமா? மலையற்ற நிலம் என்கிற அடிப்படை அறிவு அற்றவர்களிடத்தில் அதிகாரத்தை ஒப்படைத்த எண்ணரும் மக்களே, இதை எப்போது சிந்தித்து நீங்கள் மாறுவீர்கள்? மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளமில்லாத நிலம் நிலமே இல்லை. இதை எப்போது நீங்கள் அறிவீர்கள்? இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை உணராது நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்து பயன் என்ன? பயன் என்ன? எந்த அரசியல் கட்சி இதை பற்றி கவலைப்படும்? எந்த அரசியல் கட்சி? எத்தனை லட்சம் கோடி ஆண்டுகளாக அருங்கொடையாக இருந்த இந்த மலை, நீங்கள் ஏரியை வெட்டினீர்கள், குளத்தை வெட்டினீர்கள், தாங்களை, கர்ணையை, கண்மாயை, கிணறை எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்கினீர்கள். ஆனால் ஆறை நீங்கள் உருவாக்கினீர்களா? நம் பாட்டனா, நம் முப்பாட்டனா, நம் மூதாதையர்களா? யார் உருவாக்கியது? ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை பிரசவித்தது யார்? மலை. மலை என்பது மலை அல்ல, கற்குவியல்கள் அல்ல. நம் தாயின் முளை மார்பை போல பூமி தாயின் மலை மார்பு என்பதை அறியாத மானுடம் எப்படி வாழும்? எப்படி? இந்த உலகம் மனிதனுக்கு மட்டுமானதா? பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை என்பதை என்றைக்கு நாம் உணர்ந்து தெளிகிறோமோ அன்றுதான் இந்த உலகம் உய்க்கும் என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக புதுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில், ஈரோட்டில், ஒரு கிழக்கில், ஒரு ஓரத்தில் இன்று ஒரு மகன் பேசுகிறான் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்து நின்ற கனியன் பூங்குன்னனின் பிறந்தான் இதை பேச முடியும். வேற எவன் பேசுவான்? எவன் பேசுவான்? முல்லைக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போத்திவிட்டு போன பேகன் பாரியின் பேரனும் வேத்திகளும் தான் இதை பேச முடியும். வேற எவன் பேச முடியும்? யாரால் முடியும்? மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள் தான் இந்த அரசியலை பேச முடியும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று போதித்த இளங்கோவடிகளின் பேரனும் பேத்திகளும் தான் இதை பேச முடியும். இதை விட்டுவிட்டு மதிப்பு மிக்க உரிமையை 500 1000 விற்று என்ன சாதித்தீர்கள்? ஒவ்வொரு தேர்தலிலும் தான் வாக்குக்கு காசு வாங்கிக் கொண்டு வாக்கு செலுத்தினீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த அரையங்குல முன்னேற்றத்தை சொல்லுங்கள். இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்களின் திட்டங்களை வரிசையிடுங்கள். சலுகை, போனஸ், இலவசம், மானியம், இதை நாளை தவிர ஒரு திட்டம் யாராவது சலுகை, போனஸ், இலவசம், மானியம் இதை தவிர இந்த நாடு கண்ட வளர்ச்சி, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களே, இன்றும் பள்ளி கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளே, உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகனை எழுப்புகிறேன். 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. 156 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது இந்திய துணைக்கண்டம், இந்திய பெருநாடு. இதில் தமிழ்நாடு 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு கேள்வியை எழுப்புங்கள், நீங்களே எழுப்பி பாருங்கள். 8.5 லட்சம் கோடியை கடனாக பெற்று இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம்
ஒன்று சொல்லுங்கள். இன்றே இறங்கி இப்படியே நான் பிறந்த ஊருக்கு சென்று விடுகிறேன். ஒன்று 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 உலக ஒரு நாட்டில் ஆகச் சிறந்த வளம் என்பதே அறிவு வளம்தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாட்டில் வகுப்பறைகள் அறிவு கருவறையாக இருக்கிறதா அல்லது வியாபார அறையாக இருக்கிறதா? அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை நாங்கள் கட்டணமின்றி இலவசமாக கொடுத்தோம் என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்ல முடியுமா? இல்லை, இல்லை. அறிவை வளர்க்கும் கருவி மிக உயர்ந்த விற்பனை பண்டம். யாரிடத்திலே? முதலாளிகளிடத்திலே. உயிரை காக்கும் மருத்துவம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ, இந்த நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு முதலமைச்சருக்கு என்ன மருத்துவமோ, அது கடையோடி மகனுக்கும் மகளுக்கும் கிடைக்கும். அதுதான் சரியான ஜனநாயகம், தூய மக்களாட்சி. அப்படி கொடுக்க நாங்கள் திட்டங்களை தீட்டினோம், நிறைவேற்றினோம். அப்படி என்று ஏதாவது ஒன்று உண்டா? இல்லை, இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லையா? அப்போலோ, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. அப்படி என்றால் ஏன் அரசு மருத்துவமனை தரம் இல்லை? அரசு பள்ளி கல்லூரி எந்த அமைச்சர் பெருமக்களின் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள், எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியிலே படிக்கிறார்கள்? ஒரு சான்று இல்லை. ஏன் அரசு பள்ளி கல்லூரிகள் தரமாக இல்லை? ஏன் தரமாக இல்லை? ஏன்? தனியார் போக்குவரத்து தரமாக இருக்கும், அரசு நடத்துகிற போக்குவரத்து கேவலமாக இருக்கும். காயிலாங்கடையில் போட வேண்டிய எல்லாவற்றையும் ஒட்டி, பேருந்து என்று ஓட்டி மக்களை கொண்டு கொண்டிருப்பார்கள். எது ஒன்று, எது ஒன்று, எதுவுமே தரமாக இல்லை அரசு நடத்துவது. காரணம், அரசு தரமாக இல்லை. அரசை நடத்துபவர்கள் தரங்கட்டவர்களாக இருப்பதால் பன்னெடுங்காலமாக அரசு தரங்கட்டு கிடக்கிறது. எது ஒன்று? இதில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்களா? 8.5 லட்சம் கோடியில் மிகச்சிறந்த போக்குவரத்து கட்டமைப்பு, மிகச்சிறந்த பாதை, பயணிக்க மக்களுக்கு பாதை, சாலை போட்டு கொடுத்தோம். தூய குடிநீரை என் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். கல்விக்கேற்ற வேலை என்ற நிலையை உருவாக்கினோம். வேலை இல்லை என்ற நிலையில் என் நாட்டு பிள்ளைகள் எவனும் இல்லை. பாலு கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை இந்தியாவில் விடுதலைக்கு புரட்சி செய்த பகத்சிங் வைத்த முழக்கம் விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை இருக்கிறது என்றால் என்ன மாறுதலை கண்டது என் நாடு? எதை தொட்டீர்கள்? தரமான மருத்துவமா, தரமான குடிநீரா, நடக்க பாதையா, எரிக்க தடையற்ற மின்சாரமா? எதுவும் இல்லை. இந்த 3.5 ஆண்டு ஆட்சிகள் எத்தனை முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது? சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, எல்லாவற்றையும். ஈரோட்டிலே நெசவு, எத்தனை நெசவு ஆலை மூடி கிடக்கிறது. காரணம் என்ன? நூல் விலை ஏற்றம், மின்கட்டண உயர்வு, சொத்து வரி ஏற்றம். கதை முடிந்தது. 8.5 லட்சம் கோடியில் என்ன நிகழ்ந்திருக்கிறது? 50,000 கோடி வட்டி மட்டும் கட்டுகிறார்களே. ஒன்று சொல்லுங்கள். ஒவ்வொரு துறைக்கும், மின்துறையா 1.5 லட்சம் கோடி கடன், போக்குவரத்தா 85,000 கோடி கடன். எப்படி வந்தது? எப்படி வந்தது? அப்ப இந்த நிதிகள் எல்லாம் எங்கே? நிறைவேற்றிய நலத்திட்டம் ஒன்று, அதான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தமே. யாரு கேட்டது? இந்த கூட்டத்தில் யாரு கேட்டது? குடும்ப தலைவிக்கு 1000. எந்த தாய் கேட்டால்? எந்த தாய் கேட்டால்? எந்த தாய்? புரட்சி பெண் திட்டம். யாரு புரட்சி பெண்? யார்? 1000 ரூபாய்க்கு கையேந்திர என் தங்கச்சி அல்ல புரட்சி பெண். தன் மானத்திற்கு இழுக்கு வந்த போது தன்னை பாலியல் சீண்டலுக்கு ஆட்படுத்திய ஒருவனை
அவனை பற்றி புகார் அளித்தால் ஊடகம் தன்னை காட்டும், ஏசுவார்கள், பேசுவார்கள், இழிவு செய்வார்கள். நீதிமன்ற